அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து மசாலா பிரெட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா முட்டை, பிரெட்டு, பால், மஞ்சள் தூள், கொரியாண்டர் லீவ்ஸ் அதாவது கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நான் வந்து இங்கே மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், மிளகாய் பொடி, அப்புறம் உப்பு. பிரெட் எடுத்துகிட்டு அதனோட சைட்ஸ் ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சுருக்கிற மிளகாய் தூள், அப்புறம் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்து முட்டை 2 உடச்சி ஊற்றி அதில் பால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், முட்டையை ஊற்றிட்டேன். அப்புறம் எடுத்து வச்சுருக்கிற ஃப்ரெஷ் மில்க் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். போதும். இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. பாருங்கள், முட்டையை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது பாலோடு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் வேணுன்னா சேர்த்துக்கோங்க. இங்கே நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால லைட்டாக வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ப்ரெட்டை வந்து டிப் பண்ணி தோசை தவாவில் எடுத்து போட்டுறோம். அவ்வளோதான், நமக்கு தேவையான மசாலா பிரெட் ரெடி ஆயிரும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தோசைக்கல் வச்சு சூடானதும் அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நெய் ஊற்றிக்கலாம். நெய் வேண்டான்னா பட்டர் இருந்தாலும் பட்டர் சேர்த்து கொஞ்சம் ஹீட் பண்ண வைங்க. ஹீட் ஆனதும் அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லை இந்த ப்ரெட்டை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மிக்சரில் டிப் பண்ணி எடுத்துக்குவோம். பாருங்கள், நான் அந்த ப்ரெட் ஸ்லைசஸை வந்து அந்த மிக்சரில் வந்து டிப் பண்ணி எடுத்து தோசைக்கல்லில் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு சைடு நல்லா வேகட்டும், கிறிஸ்பியாக வேக வரைக்கும் விடுங்க. அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு சைடு நல்லா வந்து கிறிஸ்பியாக பாயில் ஆயிடுச்சு. அடுத்த பக்கம் திருப்பி போட்டிருக்கேன். அடுத்ததும் நல்லா வந்து கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் விட்டு எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இதில் வந்து சீஸ் வேணுங்கிறவங்க சீஸ் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் நேர்களே, நமக்கு ஒரு யம்மியான ஒரு மசாலா பிரெட் தயாராகிடுச்சு. இது கூட சாஸ் வச்சு இதை வந்து சர்வ் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இது ஒரு ஈஸியான இன்ஸ்டன்ட் ஸ்நாக்ஸ். யாராவது திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்க, 5 மினிட்ஸில் செய்யணுன்னா இதை வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.